விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ஜூன் மாதம் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிரகங்கள் ரீதியாக. ஏன்னா இப்போ இந்த ஒரு வருடத்தில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கடந்த 3-4 மாதங்களாக எல்லா யூடியூப்லேயுமே வந்த ஒரு விஷயம், நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறது. அப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு சேஞ்சஸுங்கிறது இந்த கிரகங்கள் கொண்டு வரவே போகுது. அது உறுதியாக தெரியுது. இப்போ இவ்வளோ நாள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க, உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ரிலீஃப் எல்லாமே கிடைக்கவே போகுது உங்களுக்கு. பட் அது எந்த கிரகங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுலேயும் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆர்டர் கிடைக்கணும். ஆர்டர் கிடைச்சாதான் இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸு, சேலரிஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாளாக நிறைய பேர் வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனமாக இந்த காலம் அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக ஜூன் மாதம் 2025 பலன்களாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இது என்ன பண்ண போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம். முதலில் இருந்து ஆரம்பிப்போம். இதில் குறிப்பாக எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு விமோச்சனம், ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், கிரகங்கள்ங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும். சில நேரங்கள் அது நன்மையாகவும் இருக்கும், சில நேரங்கள் நம்மளை போட்டு படுத்துவதாகவும் இருக்கும். அது தோஷமிக்கதாகவே அந்த கிரக சுழற்சி இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அது எண்கணிதத்தினால் பண்ண முடியும். அதை பற்றின இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது, பார்த்து பயன்பெறுங்க. மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலில் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய மாதமாகவே இது இருக்க போகுது. ஒரு பக்கம் நிறைய நல்ல விஷயங்கள், வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது, இவ்வளவு நாள் இல்லாத வகையில் உங்களுக்கு நம்ம நிச்சயம் அடுத்த நிலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிக்னல்லாம் காமிக்கும். ஆனால் சமயத்தில் ரொம்ப உங்களை இறங்க விட்டு உங்களை ரன் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுரும் பின்னாடி. ஸோ அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் தான். அதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் ராகு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வராரு. அதுவும் குருவால் பார்க்கப்படுகிறார். அப்போ உங்களுக்கு அந்நிய பாஷை பேசுபவர்கள், இது வரைக்கும் நீங்கள் பழகியில்லாத மனிதர்களுடைய ஒரு சில கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு அனுகூலமாக அமையப்போகுது தான். ஆனால் அதுக்காக நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது, கடன் வாங்கிடக்கூடாது. ஒரு பக்கம் இது கடன் வாங்கி போட்டால் இது அப்படியே 100 மடங்கு ஆகும், 200 மடங்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஆசையெல்லாம் அது காமிக்கும். ஆனால் தயவு செய்து அதிகப்படியாக கடன் வாங்கி விடாதீர்கள். இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள். காரணம் என்னென்னா, சனி எங்கே வராரு, உங்களுடைய 7.5 சனியாக உங்களுக்கு முந்தைய வீடான மீனத்திற்கு வந்துடுறார். அப்போ 7.5 சனி தூங்குகிறது. அப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எல்லாருக்குமே நம்ம போய் சேரணுங்கிறதுக்காக இந்த பலன்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில பேருக்கு அடிப்படை ஜாதகத்திலே நல்ல தசாபுத்திகள் நடக்கும். அவங்களுடைய மிடில் ஏஜுக்கு பொங்கு சனி நடக்கலாம். அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லைன்னாலும் இதை அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க, அந்த கேட்டகரி மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா மக்களுக்கும் ஆன ஒரு தகவலாக நம்ம சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே சேஃபராக நீங்கள் கேம் விளாடலாம். நீங்கள் சேஃபர் சைடில் உங்கள் வியாபாரத்தை வைத்து கொள்ளும்போது தான். ஏன்னா முன்ன அளவுக்கு கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணி காசு எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய அளவுக்கு அதுக்கு மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த செலவினங்களை எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி தான் கடன் வாங்கும் சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு தான் நீங்கள் இயங்கணும். இல்லாட்டினா மொத்தமாக போய் மாட்டிக்குவீங்க, சிக்கிக்குவீங்க.
ஆனால் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய இடங்கள்ல மற்றும் 2 சர்ப்பகிரகங்கள் வருது. ஒரு பக்கம் வந்து சனிங்கிற ஒரு பெரிய சர்ப்பம் வந்து உங்களை போட்டு அலர்ட் பண்ணுது அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் ராகுவும் சரி கேதுவும் சரி, ராகு 11ஆம் வீட்டிற்கு வருவதும் கேது பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் வீட்டிற்கு வருவதும் உங்களுக்கு வந்து நல்லதே பண்ண போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சரி, இதே இடத்துல வந்து குரு என்ன பண்ணுறாரு? என்ன இப்போ நான் மெயினாக வந்து எல்லா கிரகங்களை பற்றியும் உங்களை போட்டு குழப்பி நான் பேச விரும்பலை. குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் இதை பற்றி நான் என்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன், முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன். அதில் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் வந்து நிச்சயம் வந்து கெடுக்க மாட்டார். ஏன்னா குரு வந்து முழு சுபர். குரு வந்து இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு 3ஆம் வீட்டிற்கு வருகிறார், முயற்சி ஸ்தானத்திற்கு வருகிறார். அது வந்து உபஜயஸ்தானம்னே சொல்லுவோம். உபஜயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஜெயத்தை தரக்கூடிய ஒரு இடத்திற்கு வரார் அவர். அது மறைவு ஸ்தானமாக கொள்ளக்கூடாது. அப்போ அந்த 3ஆம் வீட்டு குரு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தருவார். அதனால நீங்கள் வந்து குருவோடைய தன்மையில் நீங்கள் மிக ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக அனலைஸ் செய்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சிரமங்கள் வந்துடாத ஒரு மாதமாக இது இருக்குது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கும். அது இன்னொரு ஒரு வியாபார வாய்ப்பை தருவதன் மூலமாக உங்களுக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதனால் நீங்கள் அவசரப்பட்டு கடன் வாங்கிறாதீங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதம் இயங்குங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்துடாது. ரிஷபராசிக்கு இந்த ஜூன் 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு வியாபாரிகளுக்கு, முக்கியமாக தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த 4 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகக்கூடிய தன்மைங்கிறது இப்போ தான் முழுமை பெறும். இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் யார் எங்கே நிற்கிறா, எப்படி ஃபீல்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. அதுக்கான ரிசல்ட்டையும் விட்னஸ் பண்ணுவீங்க. அது இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் நல்லா தெரியும். அதில் முக்கியமான நபர் யார், தலை யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது சனி தான். உங்களுடைய வீட்டின் ராசியின் அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனும் சனியும் சூர்யா தேவா மாதிரி 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அதில் சனி வந்து லாப சனியாக வேற வந்து உட்கார்றாரு உங்களுக்கு. அப்போ லாப சனி அப்படிங்கும்போது தன்னுடைய நண்பனுக்கு சும்மாவே அவர் செய்வார், நல்லதாக கொடுப்பாரு, நல்லது மட்டுமே கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது 11ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது இன்னும் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள், பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள்ங்கிறது வரும். கூடுதலாக சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து முழு பாப கிரகம் அவர். ஸோ அவர் வந்து வேறு விதமான நெகட்டிவ் விஷயங்களை வந்து நீக்குவார். ஒரு மைனஸான ஒரு விஷயங்களை இன்னொரு ஒரு மைனஸ் சேர்ந்து விரட்டும் போது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ங்கிற ஒரு தன்மையில் நீங்கள் கேட்ட இடங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறும். இவ்வளோ நாள் வியாபாரத்தை ரன் பண்ணுறதுக்கோ தொழில் நிலைத்து நிற்பதற்கோ நீங்கள் வந்து மீட்டர் வட்டிக்கெல்லாம் கூட கடன் வாங்கி இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக சரியான தருணத்தில் உங்களுக்கு வெளியிடங்களில் இருந்து உதவி கிடைக்க பெறுவீர்கள். அந்த உதவியால் பெரும் வட்டிக்கு வாங்கப்பட்ட கடனை நீங்கள் அடைப்பீர்கள். ஸோ ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வட்டி இல்லாத கடன்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கடன் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது கவர்மெண்ட் சார்ந்த பிஸ்னஸ் லோனோ கூட கிடைக்கலாம். அது உங்களுக்கு பெரிய ரிலீஃபை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ மற்ற கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் எதிரே பார்க்காம இன்னொரு ஒரு சர்ப்ப கிரகமாக இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடியவர் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் தான். அப்போ கேதுங்கிறவர் வந்து 4ஆம் வீட்டிற்கு வருவது ஒரு சர்ப்ப கிரகங்களாக வந்து நிற்பதுங்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களுக்கு நல்லது இல்லை தான். பட் ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு கவர்மெண்ட் சார்ந்த, அரசாங்கம் சார்ந்த உதவிகளை பெற்றுத்தரும். யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் லைனில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அது நல்லது பண்ணும். இன்னும் வந்து அவருடைய அடுத்த ஃபார்மான ராகு இருக்கார் இல்லையா, உங்கள் 2 பேருமே ஆன்டி கிளாக் வைஸில் ஒரே சமயத்தில் நகருவாங்க. அப்படி நகரக்கூடிய ராகுவுமே 10ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது, அதுவும் குரு பார்வையில் இருக்கும்போது அவருமே உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். இது எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட் ஹீரோ யார் தெரியுமா உங்களுக்கு? குரு தான். திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாராத பண வரவுகளை, தன வரவுகளை தரப்போகிறார். தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். 2ஆம் வீட்டில் வரக்கூடிய குருவினால்
உங்கள் லைஃபின் தரம் பெரிய அளவுக்கு உயரும். அதுவும் இந்த ஜூன் மாதத்துலேருந்தே அதை நீங்கள் விட்னஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் ஜாக்கிரதையாகவும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தாராளமாகவும் இருக்கலாம். அது கிரகங்களுடைய நகர்வுகளால் இதெல்லாமே நடக்க போகுது. இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியால் வியாபார ரீதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா சனிங்கிறவர் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கெட்டது மட்டுமே பண்ணுவார், ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுத்து சிக்கல்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் அப்படி கிடையாது. பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தான். அதுலேயும் சனி அமரும்போது சனி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் செயல்படக்கூடிய தன்மையில் வெளிப்படுவார். அதே மாதிரி ஜென்மகுரு அப்படிங்கிறது நிறைய பேர் குரு நின்ற இடம் பால் கெடுதல்கள் விளையும் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க. பட் ஆனால் அந்த குரு முழு சுப கிரகம், அதை மறந்துடக்கூடாது. அவர் நல்லது செய்யலைனாலும் கெடுதல் செய்யவே மாட்டார். அதுலேயும் உங்கள் ராசியில் அவர் அமரக்கூடிய இந்த காலகட்டம்ங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு பெரிய நன்மை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய அத்தனை முக்கியமான ஸ்தானங்கள் 5, 7, 9 இது 3 இடங்கள்ல அவருடைய பார்வை அப்படிங்கிறது விழும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கலத்திரஸ்தானம், 9ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய பாக்கியஸ்தானம். இந்த 3 இடங்கள்லையும் உங்களுக்கு குருவுடைய பார்வை விழுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நன்மை, எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். அது உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கும்போது இது நாள் வரை வியாபாரத்தில் ஏதேனும் சுணக்கங்கள் இருந்துச்சுன்னா அது நீங்கிறத நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. ஒரு புது எனர்ஜி பாய்ச்சினது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 9ஆம் வீட்டில் ராகுவும் 3ஆம் வீட்டில் கேதுவும் அமர்றாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ராகுடைய விஷயத்தில் நீங்கள் குருவுடைய பார்வையே கிடைச்சிருது அப்படிங்கிறதுனால தப்பிச்சிருவீங்க. அதோட ராகு உங்களுக்கு புதிய மனிதர்களின் கான்டாக்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி தருவார். பிஸ்னஸ் ரீதியாக யாராச்சும் அந்நிய பாஷை பேசுபவர்கள் அல்லது வெளி மாநிலத்தில் இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஆர்டர் வருதுன்னா தாராளமாக எடுத்து பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தரும். இவ்வளோ நாள் நீங்கள் நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் நீங்கள் அறியப்பட்டவராக இருக்கீங்க உங்கள் வியாபாரத்தில்னா, அடுத்த மாதத்துலேருந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் இருந்தும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பெற்று தருவதற்கு அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ராகுமே உருவாக்கி தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். கேதுவை பொறுத்த அளவுக்கு அவர் 3ஆம் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கெடுதலான விஷயங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்தானம் அப்படி, அது ஒரு உட்கார்ற இடம் அப்படி. மற்ற கிரகங்களின் நகர்வுகளுமே இதில் இருக்குன்னாலும் நான் ஏன் மேஜரான கிரகங்களை பற்றி மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இவங்களே போதும். இவங்களே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அறிவுக்கான கிரகம். உங்களுடைய ராசியின் கிரகமே புதன் தான். அவர் அறிவால் செயல்படக்கூடியவர். அறிவு இப்போ புதன் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலே மக்கு பிள்ளையாக இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் ஆனால் உங்களுக்கு கற்பூர புத்தி, எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு கிராஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறுவீர்கள். கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் வியாபாரம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்களை அவங்க தருவாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் பணம் காசு விஷயத்தில் நிறைய உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள்ங்கிறது இருந்திருக்கும். அதிகப்படியாக வட்டிக்கெல்லாம் கடன் வாங்க வச்சுருக்கும். ரொம்ப எப்படா ரன் பண்ணுறது, பேசாமல் பிஸ்னஸ் இதோட மூடிடலாமா, நிறுத்திடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகளை எல்லாமே உண்டு பண்ணியிருக்கும் தான். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை பார்த்த பனித்துளி போலன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பனி பயங்கரமாக படர்ந்துருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல சூரியன் நல்லா வேகமாக ரைஸ் ஆகி வரும்போது அது ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்குள்ளார காணா போயிடும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு கண்ணையே மறைக்கிற மாதிரி புகையாக இருந்துச்சு,
இப்போது 10 செகண்டில் பார்த்தா எல்லாமே தெளிவாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கப் போகிறார் சனி பகவான். அது என்ன சார் இந்த சமயத்தில் மட்டும் உருவாக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சனி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகருவார், ஸ்லோவாக தான் பலன் தருவார். அவர் ஆனால் மார்ச் மாதமே வந்துட்டார். மார்ச் மாதமே வந்து இடம் பெயர்ந்துட்டார், பாக்கிய சனியாக வந்துட்டார். பட் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அதை முழுமையாக விட்னஸ் பண்ண முடியும். பாக்கிய சனி வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துவார். முக்கியமாக எல்லா கெடுதல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். சனியினால் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் தொழில் முனைவோர்களுக்கு உருவான பிரச்சனைங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதான் சொன்னனே, ஒரு பக்கம் வந்து வியாபாரத்தை ரன் பண்ணுறதா, சேல்ரி கொடுக்கறது கூட காசு இல்லையே, இன்னொரு பக்கம் வந்து ஃபேமிலியை கவனிச்சுக்க முடியலையே, இது 2 பக்கமும் மாட்டிட்டு மற்றத்துக்கு அடி வாங்குற மாதிரி முழிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு தான். பட் இந்த ஜூன் மாதம் தான் வந்து உங்களுக்கு அந்த ரிலீஃப் தெரியும். என்ன சார் சனி பயிற்சி அப்படின்னாங்க, ஆஹான்னாங்க, ஓஹோன்னாங்க, மார்ச் மாதத்துக்கு அப்புறமும் இப்படியே தான் சார் இருக்குது அப்படின்னா, இப்போ முன்ன மாதிரி எல்லாம் காலங்கள் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து கிரக நிலைகளே கொஞ்சம் லேட்டாக தான் பலன் தருது. இப்போ வெயில் காலம் மே மாதத்தோடு முடிஞ்சிருதுங்கிறாங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே நம்ம அனுபவிக்கிறது இல்லையா சுட்டரிக்கிற வெயில, அது மாதிரி தான். பட் ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் ரிலீஃபை சந்திக்க போகிறீர்கள்ங்கிறது தான் உண்மை. அதுவும் வந்து உங்களுடைய வியாபாரத்தை நடத்துவதற்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். 12ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு, அவர் ஒரு நன்மையை வந்து உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். ஏன்னா இந்த குரு வந்து 12ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது அவர் நன்மைகளை செய்வாரா அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் வந்து 12ல் உட்காந்துக்கிட்டு சும்மா இல்லை. அவர் வந்து 4, 6, 8 அப்படிங்கிற பார்வைகள், 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, 6ஆம் வீட்டு பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை அவருடைய பார்வை பலத்தால் அவர் வந்து உறுதி பண்ணுறாருங்கும்போது கடன்கள் கிடைக்கும். ஏற்கனவே இருந்த கடன் சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். வியாபாரத்துக்குன்னு சொல்லிட்டு புது மிஷினரி வாங்கி போடுவீங்க, அந்த மிஷினரினால் உங்களுக்கு வந்து லாபங்கள் வரும். சில பேர் வாங்கி வச்சுட்டு யாருமே இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி ஆகாது. இந்த தடவை உங்களை செலவும் பண்ண வைக்கும், ஆனால் அதற்கான ஆதாயங்களும் உங்களை தேடி வரும். அந்த மாதிரி தன்மையை குரு வந்து வெளிப்படுத்த போகிறார். ராகு கேது மட்டும் சும்மாவா? அவர் வந்து ராகு 8ஆம் வீட்டிற்கும் கேது 2ஆம் வீட்டிற்கும் வராங்க. ஸோ வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய கேதுவினால் நீங்கள் வந்து முன்னைய விட இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு பேசுவீங்க. சில இடங்களில் வந்து ஜாக்கிரதையாகவே இருப்பீங்க, அலர்ட்டாக இருப்பீங்க. ராகு வந்து சில விரயங்களை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருப்பார். ஆனால் அது எல்லாமே வந்து குருவுடைய பார்வையில் கண்ட்ரோலில் வந்துடுறதுனால உங்களுக்கு பெரிதாக எதுவும் சிக்கல்லாம் மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ சேஃபாகவே இந்த ஜூன் மாதத்தை கடந்து வந்து விடுவீர்கள். சிம்மராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் தகவலாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, கொஞ்சம் காசு பணத்து விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வைட்டமின் எம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ஸோ பணம் காசு அப்படிங்கிறது, மணி அப்படிங்கிறது உங்கள் கையில் மொத்தமாக வந்து பெருமழையாக விழுந்துடாது. முத்துமணி மாதிரி குட்டி குட்டியாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும். இதை வச்சு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி ஏற்படுத்துகிறார். ஏன்னா அவர் வந்து அஷ்டம சனியாக வரார். நிறைய கடன் சிக்கல்களை உருவாக்குவாருன்னாலுமே அதை வந்து அதிலிருந்து உங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஹீரோவாக குரு ஒரு பக்கம் செயல்பட தான் போகிறார். ஏன்னா குரு தான் வந்து காசு வந்து கொடுக்கக்கூடிய, நேரடியாக கொடுக்கக்கூடிய பொன்னவன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் செயல்படக்கூடியவர். அவர் 11ஆம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான். இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு இடத்துல குரு தான் இருக்கார். ஆனால் இது எல்லாமே பயிற்சியெல்லாம் வந்து போன மாதமே ஆயிடுச்சு. மே மாதம் மார்ச் மாதமே எல்லா பயிற்சியும் ஆயிடுச்சு. ஆனால் அதற்கான முழு பலன்கள் வந்து இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லணும். அதுலேயுமே வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு யாரையும் நம்பி, எந்த ஒரு ஆர்டரையும் நம்பி அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளார போயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் இந்த சொல்லக்கூடிய இந்த அட்வைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறுவதுங்கிறது, இந்த இடத்துல பள்ளம் இருக்குது மெதுவாக செல்லவும், அல்லது இந்த இடத்துல வந்து நீங்கள் தவிர்த்துட்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு போர்டு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு கார் டிரைவிங்கில் இருக்கீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றும், எந்த அளவுக்கு அது உங்களுக்கு உயிர் சேதம் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான்.
அதனால் உங்களுக்கு வந்து சேஃபாக கடக்கணும்னா இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த மந்த்தை வந்து நீங்கள் சேஃபாக கடந்துடலாம். அதிகப்படியாக கடன் வாங்கி ஒரு ஆர்டரை முடிச்சு கொடுக்குறதோ அல்லது வந்திருக்கிற இந்த ஒரு சின்ன ஆர்டருக்காக ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மிஷினரி வாங்கி வைக்கிறதோ அது எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் உங்களுடைய காசு தான் அதில் வந்து மாட்டிக்கும். ஸோ அது எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரீத் ஏர்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சும் உங்களை ஆசுவாசப்படுத்திக்கக்கூடிய வகையில் குரு வந்து உங்களுக்கு பணத்தை வந்து தருவார். ஆனால் அதை வந்து ரொம்ப பிளான் பண்ணி மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஏன்னா வியாபாரம்ங்கிறது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு மாத இறுதியிலையும் ஒவ்வொரு வியாபாரிகள் கண்ணிலேருந்தும் ரத்தம் ஒலியும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து சம்பளம் எடுத்து வைக்கணும், பில்டிங் ரெண்ட் எடுத்து வைக்கணும், கரண்ட் பில் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும், எல்லா விஷயங்களும் ஒன்றா வந்து திணிக்கும் போது ஒரு வழி ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கான பணத்தை வந்து கண்டிப்பாக குரு தரவே போகிறார். பட் அதை எடுத்து வேற ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிக்குவீங்க. குரு வந்து உங்களுக்கு பணம் தரும்போதே இன்னொரு கிரகமுமே அதை வந்து நிறைய விரயங்களை உண்டு பண்ணுவார். குறிப்பாக தேவையற்ற கான்டாக்ட்ஸ்னாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ராகுவினால். ராகு 7ஆம் வீட்டில் வரும் பொழுது அது நட்பு ஸ்தானம். உங்களுடைய சுற்று வட்டாரம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாகவே பழகுங்க. இந்த காலகட்டத்தில் ஜூன் மாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் புதிய மனிதர்கள் வந்து பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க கூட பழகுங்க. 1ஆம் வீட்டிற்கு கேது வருகிறார். இதில் ராகு கூட வந்து கொஞ்சம் அவங்கள வந்து ஸ்மூத்தாக காப்பாற்றிட்டு ஏன்னா குருவுடைய பார்வையில் இருக்கார். கேது 1ஆம் வீட்டில் இருக்கும்போது இன்னும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கன்னிராசிக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 2025 வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றியை தருவாரா? கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களுடைய நகர்வுகள் அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சு போச்சு. கடந்த 2 மாதங்களாக மார்ச் தொடங்கி மார்ச், ஏப்ரல், மே, மார்ச் மாதமும் மே மாதமும் எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைவுக்கு வந்துருச்சு. 4 கிரகங்கள் மொத்தமாக மாறிடுச்சு, இடம்பெயர்ந்துருச்சு. லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது நிறைய விஷயங்கள் வந்து மாறுகிறது அப்படிங்கிற ஒரு விட்னஸை வந்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து அனுபவிப்பீர்கள் கண்கூடாக. ஏன்னா 7ஆம் வீட்டிற்கு சனி வந்து அமர்கிறார். அவர் வந்து பெரிய கெடுதல்கள் பண்ணக்கூடிய நிலையில் உங்களுக்கு கிடையாது. நிறைய மனிதர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடியவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் தேடி வரும். அந்நிய பாஷை பேசுபவர்களாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் தேடி வரலாம். அதே சமயத்தில் குரு வந்து தொழில் ஸ்தானத்திற்கு வர்றார், 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். இப்போ குருவே வந்து உங்களுக்கு தொழிலை அமைத்து தொழிலில் வரக்கூடிய லாபங்களை பெருக்கப் போகிறார், அதிகப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் வந்து முன்னை விட ரொம்ப இம்ப்ரூவைஸ்டாக இப்போ நடக்கும். உங்களுக்கு ரொம்ப வந்து என்ஹான்ஸ்டாக நடக்க போகுது, நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி இதில் ரொம்ப அல்டிமேட் யார் தெரியுங்களா? ஹீரோ ஆஃப் த மந்த் ஜூன் 2025 பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டு ராகுவும் 12ஆம் வீட்டு கேதுவும். இந்த 2 கிரகங்கள் வந்து அவனுடைய பொசிஷனே அதான். ராகுவும் சரி கேதுவும் சரி 6, 12 தான் அவங்களுடைய ஆக்சுவல் பொசிஷனே. அந்த இடத்துல இருந்தால்தான் இந்த 2 கிரகங்களே நல்லதே பண்ணும். இருக்கிறதுலே ரொம்ப பயப்படுறது எந்த கிரகங்களுக்கு பயப்படுவாங்கன்னா சர்ப்ப கிரகங்களுக்கு தான் பயப்படுவாங்க. ஐயோ ஒரு வழி பண்ண போகுதேன்னு சனியை பார்த்து பயப்படுவாங்க. ராகு கேதுங்கிறதும் பாம்புகள் தான், பாம்பு கிரகங்கள் தான். ஒரு பாம்பு இல்லை 2 பாம்பு. அதில் வந்து இந்த ராகுவும் சரி கேதுவும் சரி 2மே உங்களுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு இடத்திற்கு பெனிஃபிட்டபிளாக வந்திருக்கு. கடன்கள் அடையும். அதிகப்படியாக நீங்கள் வந்து வெளியில் கடன் வாங்கி எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா கடன்கள் நிவர்த்தி ஆகும். 12ஆம் வீட்டில் கேது வருகிறார். கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருமே வந்து உங்களுடைய விரயங்களை கம்மி பண்ணி லாபங்களை அதிகப்படுத்துவார். ஸோ இது நாள் வரைக்கும் என்னடா நம்ம பிஸ்னஸ் இப்படி போயிட்டுருக்கே, இது நமக்கு கை கொடுக்குமா, இந்த லைனில் கரெக்டாக தான் நம்ம இருக்கோமா, அல்லது இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் உங்களை எடுக்க வைக்கும். ஆனால் இது இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது
உங்களுக்கு யோகங்களை உண்டு பண்ண போகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பிரதானமான கிரகங்களை மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னாலும் சின்ன சின்ன கிரகங்களுடைய நகர்வுகள் கூட இருக்க தான் போகுது இந்த காலகட்டத்தில். ஆனால் அதுக்காக அது எல்லாமே உங்களை போட்டு படுத்துங்கிறது கிடையாது. சின்ன சின்ன கிரகங்களுடைய நகர்வுகள் கூட வந்து உங்களுக்கு சாதகங்களை தான் நிறைய உண்டு பண்ண போகுது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய கன்னி ராசிக்கு நல்லது தான் பண்ண போகுது. நான் ஏன் முக்கியமான இந்த பிரதானமான கிரகங்களை எடுத்துக்கிறேன்னா, இதுதான் வந்து நேரடியாக அந்த ஹீட்டை உணர வைக்கும். உங்களுக்கு அது விட்னஸ் பண்ணுவீங்க, பெயினோ ப்ளஷரோ ரெண்டுத்தையுமே இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த கிரகங்கள் தான் உணர வைக்கும். அதன்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம்ங்கிறது நிச்சயம் ஓரளவு உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்குது. துலாம் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2025 வியாபார ரீதியாகவும் தொழில் முனைவோர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். துலாம் அப்படின்னாலே சுக்கிரன். துலாமினுடைய அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனுக்கு சனி யார்? பெரிய தோஸ்த், படா தோஸ்த். அவர் 6ஆம் வீட்டிற்கு வேற உட்கார்றாரு சனி. அப்போ 6ஆம் வீடுங்கிறது என்னது? ருணம், ரோகம், சத்ருஸ்தானம். இதில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகிறார். மாபெரும் கார்கோடகன் மாதிரியான ஒரு பெரிய சர்ப்ப கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அமர்றாருன்னு சொல்லணும். உங்களுடைய கடன் சிக்கல்கள், வியாபார ரீதியாக நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் பணம் பெரிதளவு வாங்கியிருக்கீங்க, ஒரு ஃபினான்ஷியல் சிக்கலில் நீங்கள் சிக்கியிருக்கீங்கன்னா இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை சனி அப்படிங்கிற அந்த பெரும் கிரகம் உருவாக்க போகுது. இதில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சில பேருக்கு இப்போ மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தானே உடல் வேகமாக இயங்கும். உங்களுக்கு மைண்டிலேயே அந்த ஒரு பிரச்சனையை அவர் யார் கையில் காசு இல்லையோ அவங்க குழப்பத்திலே தானே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் வச்சுருந்துச்சு இவ்வளோ நாள். பட் இந்த காசு விஷயத்தில் எல்லாமே கிளியர் ஆகும்போதே மைண்டு கிளியர் ஆகும். அதனால் ஆரோக்கியங்கிறது மேம்படும். ஸோ அதற்குமே இவர் காரணகர்த்தாவாக இருக்க போகிறார். உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய பிஸ்னஸில் ஃபோக்கஸ்டாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 4-6 மாதங்களுக்கு முன்னாடி என்னென்ன அப்கிரேட்ஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் இதற்கு முன்னாடி இருந்த அந்த போட்டிகள் அப்படிங்கிறது, வியாபார போட்டிகள்ங்கிறது விலகும். நீங்கள் கஷ்டப்பட்டு அப்போ தான் உங்கள் வியாபாரத்தை ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. திடீர்னு எய்த்தாப்லேயே ஒருத்தன் அதே பிஸ்னஸ்க்கு கடையை போட்டிருப்பான். என்னடா இது எல்லாம் நல்லாகி வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணுறானுங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய மனவேதனையாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வரும். அந்த கடையை காலி பண்ண சொல்லி அந்த ஓனர் சொல்வதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லது அரசாங்கத்தால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள், இந்த இடம் நீங்கள் இமிடியேட்டாக வெக்கேட் பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அவருக்கே ஒரு பர்சனல் ஃபேமிலி ப்ராப்ளம் வரும் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ உங்களுடைய எதிர்ப்புகள், வியாபார ரீதியான எதிர்ப்புகள், போட்டிகள் அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயங்களும் விலகும். அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள். இதில் அல்டிமேட் யாருன்னு கேட்டிங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு தான். குரு முதல் லட்டாக பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து உங்களுக்கு வியாபாரத்தில் காசு பணத்தை தரப்போறாருன்னா, இன்னொரு லட்டாக உங்களுடைய இடத்தையே அவர் பார்க்கவும் போகிறாருங்கும் போது வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த சுணக்கங்கள் நீங்கும், பணம் காசு பெருகும். அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? அடுத்தது ராகு. ராகு 5ஆம் வீட்டிற்கு வருகிறார். 5ஆம் வீட்டு ராகு அப்படிங்கிறது பஞ்சம ராகு. பஞ்சம ராகுவும் நல்லதே பண்ணுவாருன்னாலும் கூடுதலாக முழு சுபரான குரு அங்கேயுமே தன்னுடைய பார்வையை செலுத்திடுறார். அப்போ உங்களுக்கு எல்லா வகையிலுமே பெனிஃபிட்ஸ் தான். இதில் கவலைப்படுறதுக்கோ கெடுதலுக்கோ வேலையே கிடையாது. என்னடா எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்லிட்டு போகிறோன்னா அப்படி தான் இருக்குது கிரக நகர்வுகள். அதுலேயும் இந்த கிரக நகர்வுகள்லாம் மார்ச் மே மாதத்துலேயே நடந்து முடிஞ்சிருச்சுனாலும் இது எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படையாக விட்னஸ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் தான் இருக்குது. அதில் இந்த 11ஆம் வீட்டு கேது அப்படிங்கிறவர் உங்களுக்கு சில நேரங்களில் சில ஸ்லோனஸ் வேணால் உண்டாகுமே ஒழிய, லாபஸ்தானத்தில் கேது நிற்கும் பொழுது சில ஸ்பீட் பிரேக் மாதிரி நீங்கள் இப்போ 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக போயிட்டுருக்கீங்க. ஒரு சில இடங்களில் நீங்கள் பிரேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவுமே உங்கள் நன்மைக்காக இருக்கும். மேற்கொண்டு மறுபடியும் அந்த பயணத்தை அதே ஹைவேஸில் வேகமாக தொடருவீங்க. அப்படிங்கிற தன்மையில தான் இந்த ஜூன் மாதம் உங்களை காப்பாற்ற போகிறது. ஸோ உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதத்தை நீங்கள் மிக எளிதாக நன்றாக கடந்து வரலாம். விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக தொழில் முனைவோர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக அமைகிறது.
எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகப்படியாக முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க. யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவினால் மீடியா லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், நிழற்பட உலகில் இருக்கக்கூடியவர்கள், வெள்ளித்திரையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். யாராச்சும் நீங்கள் இந்த ராசியில் இருந்து ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுடைய சான்ஸ்க்காக அப்படின்னா, அப்போ அந்த ஃபாலோப்பை இந்த மாதமும் பண்ணுங்கள், ஜூன் மாதமும் பண்ணுங்கள். குயிக்காக உங்களுக்கு கிளிக் ஆகும். ஆனால் இவ்வளோ நாள் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு விஷயம் ஒரு சின்ன நகர்வு கூட இல்லை, 1 இன்ச்சு கூட நகரில் ஃபைலு. இப்போ பார்த்தா எல்லா விஷயமும் டக்குன்னு டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி நமக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு 8ஆம் வீட்டு குருவுமே உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி எப்போதுமே நல்லதே பண்ணுவார். ஏன்னா 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதுவும் செவ்வாயுடைய வீட்டிற்கு வரக்கூடிய சனி வேணால் உங்களுக்கு கெடுதல்கள்ங்கிறது கிடையாது. ஏற்கனவே நிறைய பட்டுட்டீங்க, 7.5 சனி எல்லாமே பார்த்துட்டு தான் மொத்தமாக வெளில வந்துட்டீங்க. ஸோ இனிமேலும் உங்களை வச்சு செய்ய மாட்டார். அடுத்த கொஞ்சம் நாளைக்கு நல்லது தான் பண்ணுவார், கொஞ்சம் வருடங்களுக்கு. அதில் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு பஞ்சம சனியினாலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தொடரவே போகுது. ராகுவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு நிற்பது சரியா? பாம்பு நின்றால் நிறைய சிரமங்களை கொடுக்குமே, சுகங்கள் கெட்டு போகுமே அப்படின்னா கேது தான் நிற்கக்கூடாது 4ஆம் வீட்டில். ஆனால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. ராகு கொடுக்கக்கூடிய தன்மையில் செயல்படுவார் 4ஆம் வீட்டில் நிற்கும் பொழுது. அது இந்த ஜூன் மாதத்தில் ராகுவின் மூலமாகவும், முக்கியமாக வேறு பாஷை பேசக்கூடியவர்கள், வெளி மாநிலத்திலிருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் ரிசீவ் ஆகிறது, அதன் மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் பெருகுவது, இதெல்லாமே நடக்க போகுது. கேது 10ஆம் வீட்டிற்கு தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு சில நேரங்களில் சுணக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பட் ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்காது. சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்துக்கு அவங்க ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது மிஸ்ஸே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் தான் செய்து தரப்போறீங்க. உங்களுக்கு தான் அந்த பேமெண்ட்டுங்கிறது வரப்போகுது. உங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது ஃபைனலைஸ் ஆக போகுது. அதில் எந்த குழப்பமுமே உங்களுக்கு கிடையாது. ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும், அல்லது இழுத்தடிச்சு கிடைக்கும். உங்களுடைய எஃபர்ட்ஸை மட்டும் பாதியிலே நீங்கள் நிறுத்திக்கக்கூடாது. நீங்கள் பண்ண வேண்டிய ஃபாலோஅப்ஸு, நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது அமைகிறது. அப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்? நான் மீடியா ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு எடுத்தெடுப்புலேயே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ மற்ற துறையினர் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே வியாபாரம் அப்படிங்கும்போது எல்லா வகையான A to Z வியாபாரத்தை சார்ந்தவர்களுக்கும் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது பணங்காசு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வெளியில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் வரக்கூடிய நிலுவைத் தொகையை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வாங்கணுமோ அதை நீங்கள் வாங்கணும். அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு இன்கமாக, பெரிய இன்கமாக இருக்க போகுது. அது உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வராமல் கையை கடிச்சிச்சுன்னா அதிகப்படியாக நீங்கள் வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரி ஆகிடும். உஷாராக இருங்க. மொத்தமாக போய் அந்த புதகுழியில் மாட்டிடாதீங்க அதிகப்படியான வட்டிக்கு வாங்குவது. ஆனால் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சேரும். சூப்பராக உங்களுக்கு எந்த கடன் சிக்கல்களுமே இல்லாமல் நீங்கள் ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போயிடலாம் ஜூன் மாதத்தை. தனுசு ராசிக்கு 2025 ஜூன் மாதம் தொழில் முனைவோர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுசு அப்படிங்கிறது குருவுக்கான வீடு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவும் ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸை இந்த தனுசு ராசி சேர்ந்தவர்கள் பார்த்துருப்பாங்க. பொருளாதார சிக்கல்கள், எடுத்த விஷயங்களை எடுத்தோம் முடித்தோங்கிற மாதிரி இல்லாமல் ட்ராக் ஆகுறது, இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கடந்தே வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி, ராகு கேது குரு எல்லாமே நகர்ந்துருச்சு. அது எல்லாமே மே மாதத்தோட எல்லா நகர்வுகளும் முடிஞ்சிருச்சுங்கும்போது அதுக்கான முழு அவுட்கம் ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஒரு கிரகம் நல்லது பண்ணும், ஒன்று கெட்டது பண்ணும். இதில் குட்டி குட்டி கிரகங்கள்லாம் சீக்கிரமாக ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன், சூரியன், சந்திரன், இது மாதிரிலாம். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவினுடைய பார்வையால் நிறைய நன்மைகள் அடைய போகிறீர்கள். உங்களுடைய ராசியின் அதிபதியே குரு தான். அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு? அவர் புதனுக்குரிய மிதுனத்தில் போய் உட்காந்துக்கிட்டு திரிகோண பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கிறார், தன்னுடைய வீட்டை பார்க்குறார். பொதுவாகவே குரு கோடி தோஷ நிவர்த்தி செய்து அடுத்தவங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர்.
அப்படிப்பட்ட குரு வந்து திரிகோண பார்வையாக தன்னுடைய வீட்டையே பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நன்மையை தருவார். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபங்களை அள்ளலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் லிட்டிகேஷனோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்டாக்னண்ட்டாக இருக்குன்னா இப்போ அதை தீர்க்கறதுக்கு முயற்சி எடுங்க. அதுக்கான சரியான நபர்கள் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி முடிச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து மொத்தமாக சால்வ் பண்ணி தருவாங்க. அதுக்கான வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்தில் மிக பிரகாசமாக இருக்கிறது. இதில் நீங்கள் யார்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னா, மற்றும் 2 சர்ப்பகிரகங்கள் இருக்குது. 1ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகுவும் சரி, 7ஆம் வீட்டில் வரக்கூடிய கேதுவும் சரி, சில புதிய மனிதர்கள் அறிமுகமாகும் பொழுது அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பக்கம் வந்து குரு வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான மனிதர்கள் அனுப்பும் பொழுது, இன்னொரு பக்கம் அதோடு சேர்ந்து கலைகளுமே வரும். அந்த கலைகளை நீக்கிவிட்டு நல்ல மனிதர்களிடமிருந்து நீங்கள் சகவாசம் வச்சுக்கணுங்கிற விஷயத்தில் நீங்கள் அலர்ட்டாக தான் இருந்து ஆகணும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு காப்பாற்றும். இந்த காலகட்டத்தில் இதில் ராகுவோடைய பொசிஷன் வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டு ஸ்தானம், 9ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் நன்மைகள் அப்படிங்கிறது நிகழும். இந்த 2 ஸ்தானங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பக்கம் வந்து வெற்றிகளை தரக்கூடிய ஒரு இடத்திலும் இருக்குது. ஆனால் இதில் யாராச்சும் தெரியாத நபர்கள் வரும்பொழுது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இதற்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து அதனுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது 1, 7 நான் சொல்லியிருந்தேன். அது கிடையாது, 3ம் 9ம். ராகு வந்து 3ஆம் வீடும் கேது வந்து 9ஆம் வீட்டிற்கும் வராங்க. இந்த 3ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு வந்து உபஜயஸ்தானத்திற்கு வருவதனால் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு தான் மரியாதை, உங்களுடைய எஃபர்ட்ஸ்னால் தான் வெற்றி. ஆனால் யாராச்சும் ஒரு நபர் வந்து பெரிய அளவுக்கு பணம் கேட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணி தரங்கும்போது நீங்கள் உஷாராயிடணும். நீங்கள் வந்து உங்களை நம்பணும், உங்களுடைய முயற்சிகளை நம்பணும். அப்படி நம்பினால் இந்த ஜூன் மாதம் மிக எளிதாக நீங்கள் கடந்து விடலாம். மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது, அதுவும் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு நிச்சயம் வந்து இது ஒரு வரப்பிரசாதமான மாதம்தான். ஏன்னா உங்களுக்கு நிறைய கிரகங்கள் இப்போ வந்து சாதகமாக உங்களுக்கு வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த 7.5 சனி முடிஞ்சதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமையுதுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நிறைய ஸ்டாக்னன்டான பொசிஷனில் உங்களுக்கு இருந்திருக்கும். இன்னும் எதுவுமே அப்படியே நகர மாட்டேங்குது, தேங்கின நிலையிலே இருக்கே, இது நம்ம கண்டினியூ பண்ணுறதா இந்த பிஸ்னஸை அப்படின்னு விட்டுறலாமா அப்படின்லாம் உங்களை யோசிக்க வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்கும். காரணம், சனி போகும்போது பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்துவிட்டு போவார். ஆமாம் சார், இதை தான் சார் மார்ச் மாதத்துலேயும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறீங்களா? சனி எப்படிப்பட்ட கிரகம், மந்தக்காரகன்னே நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க இல்லையா, முடவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு முடவன், ஒரு கால் ஊனமாக இருக்கிறவங்க எப்படி நடப்பாங்க? ஸ்லோவாக தானே நடக்க முடியும் அவங்களால. அது எதுக்காக அந்த காரணத்தை அவங்க சொல்லி வச்சாங்கன்னா, சனி அளவில் பெரிய கிரகம், சூரியனை சுற்றி வருவதற்கு 2.5 வருட காலங்கள் எடுத்துக்குது ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு. அப்போ அதற்கான பலன்களும் லேட்டாக தான் உங்களை வந்து சேரும். மார்ச் மாதமே இந்த பேச்சு நடந்திருந்தாலுமே கூட ஏப்ரல் மேக்கு அப்புறம் இந்த ஜூன் மாதத்தில் தான் நீங்கள் முழுமையாக அதை விட்னஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்த வண்ணம் இப்போ ஆரம்பிச்சிருக்கும் நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மெட்டீரியலைஸும் ஆகும். ஜூன் மாதத்தில் உங்களுக்கு அட்வான்ஸ் வாங்குவது, உங்களுக்கு ஒரு வியாபார ஒப்பந்தம் சைன் ஆகிறது, அதனால் உங்களுடைய நேம் வந்து அடுத்த நிலைக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, இந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். தேவை வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய முயற்சி தான். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம். இதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு குரு வந்தாலுமே கூட உங்களுடைய ராசிக்கும் அதிபதிக்கும் குரு யார்? அவர் 6ஆம் வீட்டில் மறையக்கூடிய ஸ்தானத்தில் குரு வந்து நின்றாலும், குரு வந்து முழு சுபர்,
சனிக்கு வந்து அந்த இடத்தில் வந்து அவர் ரொம்ப வீக்காவார். அந்த இடத்துல வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக தான் உங்களுக்கு வந்து பலன் தரப்போகிறார் முழு சுபரான குரு. அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பணங்காசு அப்படிங்கிறதெல்லாம் ரொட்டேட் ஆக போகுது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் சனி வந்து வாய்ப்புகளை உருவாக்குறாருன்னு சொன்னேன், அந்த வாய்ப்புகள் கன்ஃபார்ம் ஆகுது ஜூன் மாதத்துலன்னு சொல்கிறேன். இன்னொரு பக்கம் அது இன்கமாக மாறுது, குருவினால் மாறுது. அப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் வீட்டில் ராகு அமரும் பொழுது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத செலவினங்கள் வரும். 8ஆம் வீட்டில் கேது அமரும் பொழுதும் நீங்கள் உஷாராக தான் இருக்கணும். வெளி நபர்கள் புதிய நபர்கள் அறிமுகமாகும் போது அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பார்த்து பழகுங்க. ஆனால் இதில் ராகுவை பொறுத்த அளவுக்கு கூட நீங்கள் ஓரளவு பெட்டர்மெண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனிக்கு வந்து ராகு வந்து பெரிய கெடுதல்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்பகிரகம் இல்லை. அதோட வேற குருவுடைய பார்வை வேற பெறுகிறார். குருவுடைய பார்வை முழுமையாக ராகுவுக்கு கிடைப்பதனால் ராகு கூட பிரச்சனை இல்லை. 8ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கேது வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய இடம் கிடையாது கேதுவை பொறுத்த வரைக்கும். அதனால் உங்களுக்கு ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக எளிதாகவே கடந்து வந்து விடலாம். ஸோ உங்களுடைய முயற்சிகளுக்கு குறைவிக்காமல் உங்கள் வியாபார ரீதியான முன்னெடுப்புகளை நீங்கள் வந்து தாராளமாக எடுங்க. அதற்குரிய வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்கவே செய்யும். கும்பத்திற்கு இந்த ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் தான் இருக்க போகுது. குறிப்பாக நிறைய அலைச்சல் திருச்சல்களை தரதான் போகிறது. ஸோ ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வியாபாரம் வந்து ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கெட்டு முடிக்க வேண்டிய ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இல்லையா? அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் கெடக்கூடிய ஒரு தன்மையில் இந்த மாதம் இருக்க போகுதுங்கும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கோங்க. தேவையான கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுவதும் முக்கியமாக தண்ணி குடிப்பதும். ஏன்னா இப்போல்லாம் வந்து அந்த வெயில் காலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மே மாதத்தோட முடிவுங்கிறதெல்லாம் போயிடுச்சு. அது இருக்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட கத்திரி வெயில் மாதிரி தான் போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சீர்கெடும் பொழுது வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தடைகள் எதுவும் ஏற்பட்டக்கூடாது. நீங்கள் ஒரு 3 நாள் போய் சுணக்கமாக நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற மாதிரி ஹெவி ஃபீவர்லையோ சன்ஸ்ட்ரோக்லையோ படுத்திங்கன்னா 3 நாள் போதும் உங்கள் வியாபாரத்தை முடிச்சு விடுறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா 7 ரசனி உங்களுக்கு இன்னும் முடியல, அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து அதிகப்படியான வட்டிக்கு வெளியில் கடன் வாங்கிடக்கூடாது. அப்போ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுற நிலையில் இல்லையா சார் அப்படிங்கும்போது தான் ஹீரோ மாதிரி குரு வராரு. குரு வந்து இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசியை அவர் பார்க்கிறார். ஜூன் மாதத்தில் வந்து அவர் வந்து உங்களை பெரிய அளவுக்கு நிறைய சிக்கல்களில் இருந்து காப்பாற்றி விடக்கூடிய வழிமுறைகளை முன்கூட்டியே காண்பித்து விடுவார். உங்களை வந்து கை தூக்கி விடக்கூடிய ஒரு இடத்தில் அவர் தான் இருக்கிறார் இந்த மாதத்தில். அதே மாதிரி 1ஆம் வீட்டு ராகுவும் 7ஆம் வீட்டு கேதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துல இல்லைங்க. 1ஆம் வீட்டு ராகு கூட வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிதாக நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அதோட சனியுடைய வீட்டில் தான் ராகு அமர்ந்திருக்காரு. ஆனால் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவினால் வெளிவட்டார நட்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இல்லையா, உங்களை தேடி வரும் இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். யாருனே முன்பின் தெரியாத நபர் உனக்கு நான் எல்லாமே செய்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே ஹீரோ மாதிரி வந்து நிற்கிறான் பாரு. பட் அவங்கள்ட்ட தான் நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத மனசார புரிஞ்சுக்கோங்க. முடிந்த வரை உங்களுடைய சேவிங்ஸை வச்சோ அல்லது ஜுவல்ஸை வச்சோ கூட நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் அதிகப்படியாக நீங்கள் மீட்டர் வெட்டிக்கெல்லாம் கடன் வாங்கினீங்கன்னா மொத்தமாக வந்து கொஞ்சம் சிக்கல்களுக்கு உண்டாவீங்க. முடிஞ்ச வரை செலவே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் நான். இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸை மட்டும் கொடுக்கணும், குழப்பத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. ஒரு ஃபுல் ஃபோக்கஸோடு நீங்கள் உட்காந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னாலே முடிந்த வரை ரொம்ப பெரிய சிரமங்கள் இல்லாமல் ஸ்மூத்தாக நீங்கள் கடந்துடலாம் இந்த மாதத்தை. அடுத்தடுத்த மாதங்களில் மற்ற கிரக நகர்வுகள்லாம் வந்து இப்போ நான் வந்து பிரதானமாக நான் ஏன் வந்து இந்த 4 கிரகங்களில் பேசிகிட்டு இருக்கேன்னா ஜூன் மாதத்தில் தான் வந்து இது எல்லாத்தோடைய அவுட்கம் வந்து சேரும். ஜூலை ஆகஸ்டெல்லாம் வந்து அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி மற்ற சின்ன சின்ன கிரகங்கள் நகரும் பொழுது அதனுடைய பலன்கள்ங்கிறது மாறுபடும். பட் இந்த மாதம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடந்ததுனால இந்த மாதத்தில் தான் அதோடைய ஒட்டுமொத்த அவுட்கம் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, விட்னஸ் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன்.
நீங்கள் பணம் காசு விஷயத்திலையும் மனிதர்கள் விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருந்தாலே நீங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் இந்த ஜூன் மாதத்தில். மீனராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2025 தொழில் முனைவோர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஜென்ம சனியாக வராருங்க. அந்த சனி ஜென்ம சனியாக மார்ச் மாதமே நகர்ந்துட்டாலுமே கூட அதுக்கான பலன்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தான் விட்னஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கிடையில் மற்ற கிரகங்களுமே நவுந்துருச்சு. குருவும் சரி, ராகு கேதுவும் சரி, எல்லாமே நவுந்துருச்சு. ஸோ இது உங்களுக்கு 7.5 சனி காலம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதிகப்படியாக கடன்களை வாங்க வைக்கும் தான், நிறைய சிரமங்களை உண்டு பண்ணும் தான். அதுக்காக நம்ம அது இழுத்துட்டு போகிற பாதையில் நம்ம ஓடக்கூடாது. அப்போ தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். அது இழுத்துட்டு போகிற பாதையில் நீங்கள் ஓடினீங்கன்னா நிச்சயம் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய சிரமங்கள், அதிகப்படியாக நீங்கள் கடன் சிக்கல்களில் மாட்டிக்குவீங்க. ஸோ முடிந்தவரை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபண்ட்ஸை நீங்கள் இருக்கிற சேவிங்ஸை வச்சோ வரக்கூடிய அமௌண்ட்ஸை வச்சோ நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. வெளியில் போய் எக்ஸ்ட்ராவாக எதுவும் கடன் வாங்காதீங்க. இதில் யார் கொஞ்சமாச்சும் ஃபேவரபுளாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கேந்திர ஸ்தானத்தில் வரக்கூடிய குரு உங்களுடைய ராசியின் அதிபதியே குரு தானே. அவர் 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துவார். பல பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் உங்கள் கைக்கு சேர்ந்துடும். நீங்களா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு எனக்கு இப்போ கடன் சிக்கல்கள் 10,000 இருக்குன்னா எனக்கு கூடுதலாக இன்னொரு 10,000 கிடச்சிச்சின்னா நான் வியாபாரத்தை டெவலப் பண்ணிக்குவேன்னு இன்னொரு 10,000 போய் நீங்களாக போய் வலையில் மாட்டுவீங்க. பட் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை குரு கொடுப்பார். 10,000 வேணுமா, அந்த 10,000 கொடுத்துருவார். நீங்களாக போய் மேற்கொண்டு ஆப்பை சொருகிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. அதிகப்படியான செலவுகளை ஏன்னா இந்த காலத்தில் அதுவும் வியாபாரம் தொழில் முனைவோர்களுக்கு தெரியும், ரத்த கண்ணீர் வரும். ஒவ்வொரு மாத இறுதியிலையும் ஏண்டா வருது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கணக்கு போடுவாங்க. ஏன்னா மாத வாடகையில் ஆரம்பித்து, ஜிஎஸ்டியில் ஆரம்பித்து, சம்பளம் கொடுக்கறதுல ஆரம்பித்து, ஒரு தொழில் முனைவோர் ஒரு லீடர், அவர் ஒரு பாஸ், அவருக்கு தான் அந்த பெயின்ங்கிறது தெரியும். நிறைய பேர் லாபங்கள் சம்பாதிக்கும் போது மட்டும் குறைச்ச காலத்தில் நிறைய லாபங்கள் எடுக்கிறாங்களேன்னு தோணும். ஆனால் அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சல்களுக்கெல்லாம் உள்ளாகி அந்த விஷயத்தை அவங்க செய்துட்ருக்காங்க. அதுவும் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட்ஸ் போட்டு செய்துட்ருக்காங்கங்கிறது வெளிப்பார்வைக்கு தெரியாது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு குருவினால் உங்களுக்கு பணம்ங்கிறது ஓரளவுக்காச்சும் கிடைக்க தான் போகுது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 12ஆம் வீட்டு ராகுவும் 6ஆம் வீட்டு கேதுவுமே கூட உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் மாறுதல் பரிசு மாதிரி அவங்களாலையும் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்க தான் போகுது. இந்த கிரக நகர்வுகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு பலன் தருது. அப்போ இந்த ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இது பலன் தரும் பொழுது நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்போட ஹைலி ரெஸ்பான்சிபிளாக உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ரிட்டர்ன்ஸையும் தரும். இது கெடுதல்கள் மட்டுமே நிகழக்கூடிய மாதமாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அதான் 7.5 சனி நடக்குது சார், எனக்கு எப்படி சார் அது உருப்பட விடும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணம் காசையும் தரதான் போகிறது. குருவினால் அது கிடைக்கத்தான் போகிறது. எல்லாத்துக்கும் மேலே மற்ற 2 சர்ப்பகிரகங்களான 12ஆம் வீட்டு ராகுவும் சரி, 6ஆம் வீட்டு கேதுவுமே சரி உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் தான் அது ஒட்டுமொத்த அந்த அறுவடையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது அடுத்தடுத்த மாதங்களில் மற்ற கிரகங்களின் நகர்வுகளை பொறுத்து இன்னும் சில பலன்கள் மாறுபடும். பட் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஓரளவு ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் இது மாத பலன் தான். இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்க போகிறீங்க. ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய முயற்சிகள்லையும் சுணக்கம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக தேடி வரணும்னா எண்கணித ரீதியாகவும் நீங்கள் உங்கள் வியாபார பெயரை சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குளுக்கோஸ். உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் உங்களை அதை எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கும். நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இயங்குனாதான் அந்த வியாபாரமும் இயங்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா,
அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இல்லையா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வியாபார பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, யார் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர், இந்த 2 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான அந்த பொது பலன்களில் நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு இலவச பொது பலன்களாக தான் இருக்க போகுது. குறிப்பாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச பொது பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது. மற்றவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணத்தினால கொடுக்க முடியாது. பட் விஏ பிஸ்னஸ் மூலமாக வந்திருக்கிறாங்கன்னா என்னால் தர முடியும் அவர்களுக்கு. ஸோ 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு நான் பதில் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். நீங்கள் வழங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்டு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குனாலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மறுபடியும் தலை தூக்க போகிறீங்க, அல்லது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு நான் கேட்ட இந்த தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. இலவச பொது பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 3 நாட்களுக்குள்ளார மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.